ஹாய், இந்த வீடியோவில் C++ இந்த ஷார்ட் ஹேண்ட் யூஸ் என்னென்று ஷார்ட் ஹேண்ட் யூஸிங் செய்கிறது என்றதை பற்றி பார்ப்போம். ஷார்ட் ஹேண்ட் யூஸ்ன்றது இப்போ நாங்கள் லெந்தாக கொடுக்க வேண்டிய ஒரு ப்ராசஸ் உண்டு. ஷார்ட்டாக எப்படி கொடுக்குறது என்றதை பற்றி தான் பார்க்க போகிறோம். அதாவது சில ஆப்பரேஷன்ஸை சுருக்கமாக எழுதுவது ஷார்ட் ஹேண்ட். அதாவது பாருங்க, ஒரு வேரியபிள் நேம் சமன் வேரியபிள் நேம் +1 என்பதற்கு பதிலாக வேரியபிள் நேம் ++ இப்படி ஷார்ட்டாக கொடுக்குறது. இதைத்தான் சொல்கிறது ஷார்ட் ஹேண்ட். அதாவது இப்படி என்றால் இப்போ நார்மலாக நாங்கள் C++ல் பார்த்தோம் என்றால் இப்போ எக்ஸ் என்ற ஒரு வேல்யூ இருக்குன்னு வைங்க. இதை நான் delete பண்ணுறேன். எக்ஸ் என்ற ஒரு வேரியபிள் இருக்கு. அந்த வேரியபிளை நான் என்ன செய்கிறேன், எக்ஸ் சமன் எக்ஸ் ப்ளஸ் எக்ஸ் ப்ளஸ் 5 கொடுக்குறேன். இப்போ நான் ரன் பண்ணுறேன் ப்ரோக்ராமை. செமிகோலன் போடவில்லை. அடுத்து நாங்கள் இது செமிகோலன் போட இல்லை. இட்ஸ் ஓகே. இப்போ நான் ப்ரோக்ராமை ரன் பண்ணுறேன். ஓகே, எக்ஸுக்கு நாங்கள் வேல்யூ கொடுக்க இல்லை. எக்ஸ் சமன் இத்தனை கொடுப்போம், 1 என்ற ஒரு வேல்யூ நான் கொடுக்குறேன். இந்த இடத்த கொடுத்துட்டு ரன் பண்ணி பார்க்குறேன். அந்த 1ஓட 5 கூட்டி 6 இந்த இடத்த விட வருது. ஒரு லெந்தான ஒரு கோடிங் ஒன்று நாங்கள் இந்த இடத்த கொடுத்துருக்கோம். எக்ஸ் சமன் எக்ஸாக 5 என்ற ஒரு லெந்தான ஒரு கோடிங்கை கொடுத்துருக்கோம். அதுவே தான் இந்த இடத்த என்ன சொல்கிறாங்க என்றால், அப்படி நாங்கள் லெந்தாக கொடுக்க வேண்டியது இல்லை. அப்படி லெந்தாக கொடுக்க வேண்டியது இல்லை. அதுக்கு பதிலாக நாங்கள் எப்படி கொடுக்கலாம், அதை இப்படி ஷார்ட்டாக கொடுக்கலாம். எக்ஸ் சமன் ப்ளஸ் ஓர் ப்ளஸ் ஈக்குவல் 5 என்று கொடுத்தா அந்த வேல்யூ எடுக்கும் என்றதை சொல்கிறாங்க. அதை நாங்கள் ட்ரை பண்ணி பார்ப்போம். இப்போ நாங்கள் இப்படி கொடுத்த நாங்கள் பெருசாக வளமையாக நான் கொடுக்குற மாதிரி கூட்டுற மாதிரி கொடுத்த நாங்கள் இதையே நாங்கள் ஷார்ட்டாக கொடுக்க போகிறோம். ஸோ இதுக்கு இருக்கிற எக்ஸ் அழிக்கிறோம், சமன் என்றதை கொடுக்குறேன். ஓகே, இப்போ நான் பில்ட் பண்ணதை ரன் பண்ணுறேன். பாருங்க, முதல் கொடுத்த அதே ஆன்சர் தான். இப்போ நாங்கள் பெருசாக ஒரு லைனை கொடுக்க என்ன ஆன்சர் வந்துச்சோ அதுவே தான் நாங்கள் ஷார்ட்டாக கொடுக்கையும் வருது. இதைத்தான் சொல்கிறது ஷார்ட் ஹேண்ட் யூஸிங்ண்டு. இதை எல்லா அரித்மெட்ரிக்குமே யூஸ் பண்ணலாம். அதுதான் நாங்கள் இந்த எக்ஸாம்பிளில் காட்டியிருக்கோம். இந்த எக்ஸாம்பிளில் காட்டியிருக்கோம். ஒரு 2 தானத்தை நாங்கள் ஒரு தானத்தை கூட்ட போகிறோம் என்றா ப்ளஸ்ஸை யூஸ் பண்ண போகிறோம் என்றா அந்த வேல்யூ ப்ளஸ் ஈக்குவல் கூட்ட போகிற வேல்யூ இப்படி கொடுக்கலாம். அதுமாதிரி முண்டை கழிக்க போகிறோம் என்றால் அந்த சேம் வேல்யூலே இருந்து கழிக்க போகிறோம் என்றால் இப்படி கொடுக்கலாம். அதே மாதிரி பெருக்கல் பிரித்தல் எல்லாத்துக்குமே அப்பாறு செய்யலாம். இந்த ஷார்ட் ஹேண்ட் யூஸிங்ன்றது என்னத்துக்கு சூட்டபிளாக இருக்கும் என்றால், இப்போ நாங்கள்
ஒரு வேல்யூவை கூட்டி அதே இடத்தை அசைன் பண்ண போகிறோம்டா மட்டும்தான் இந்த ஷார்ட்ஹேண்ட் எங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். மற்றபடி இது யூஸ் பண்ணல. அது இப்போ நாங்கள் எக்ஸையும் வையையும் கூட்டி வேறு ஒன்று இடத்துல போட போகிறோம் என்றால் அது பாசிபிள் இல்லை. அதுவே எக்ஸையும் வையையும் கூட்டி எக்ஸுக்கு போட போகிறோம் என்றால் எக்ஸ் ப்ளஸ் ஈக்குவல் y என்று கொடுக்கலாம். அதுவே நாங்கள் சற்றுக்க போட போகிறோம் என்றால் அப்படி கொடுக்க இயலாது. அது ஷார்ட்ஹேண்ட் இல்லை, அதுக்கு நாங்கள் ஃபுல்லாக தான் அடிக்க வேணும். அதுபோல் இன்னொன்று இருக்குது என்னென்றால், இப்போ நாங்கள் ஒரு கவுண்டர் என்ற ஒரு வேரியபிள் இங்கே கொடுத்துருக்காங்க. அந்த கவுண்டரோட ஒரு வேல்யூ தான் கூட்ட போகிறாங்க என்றால் அதை நாங்கள் ஷார்ட்ஹேண்டில் கொடுக்க இப்படி கொடுக்காம கவுண்டர் ப்ளஸ் ப்ளஸ் என்று கொடுத்தா அது ஒன்று கூட்டும். அதுவே மைனஸ் பண்ண போகிறோம் என்றால் இப்போ கவுண்டர் சமன் கவுண்டர் -1 என்று நான் கொடுக்க வேணுமெண்டு இப்படி ஒரு லெந்தான கோடிங் கொண்ட கொடுக்கணுமெண்டு இருந்துச்சுண்டா நீங்கள் அதுக்கு பதிலாக கவுண்டர் ப்ளஸ் மைனஸ் மைனஸ் என்று கொடுக்கலாம். அப்படி கொடுத்தா அது அந்த ஒரு வேல்யூவை குறைச்சி கொடுக்கும். அதே நாங்கள் ப்ரோக்ராமில் பார்த்தோம்னா இப்போ இங்கே எக்ஸுக்கு ஒன்றண்ட வேல்யூ அசைன் பண்ணியிருக்கிறோம். இங்கே நாங்கள் என்ன செய்ய போகிறோம்டா இதில் ப்ளஸ் ப்ளஸ் என்று நான் கொடுக்குறேன். எக்ஸ் ப்ளஸ் ப்ளஸ், ஓகே, எக்ஸ் ப்ளஸ் ப்ளஸ் என்று கொடுத்துருக்கேன். பில்ட் பண்ணது பாருங்க, இங்கே 2 என்ற வேல்யூ வந்திருக்கு. எக்ஸுக்கு முதல் நான் கொடுத்துருக்க வேல்யூ 1, அந்த ஒன்றோட ஒன்றை கூட்டி 2 என்ற வேல்யூ இங்கே இந்த இடத்துல தருது. அது இப்போ நார்மலாக நாங்கள் ஒரு வேல்யூ கூட்டி கொடுக்குறோம்டா இப்படி அசைன் பண்ணலாம். அதுவே 5 நம்ம 5 கூட்ட வேணும் என்றால் நாங்கள் முதல் கொடுத்த மாதிரி கொடுக்கணும். எக்ஸ் ப்ளஸ் ஈக்குவல் 5 அப்படி கொடுத்தீங்கன்னா யூஸ் பண்ணலாம். இப்போ நாங்கள் சேம் வேல்யூக்கு அசைன் பண்ண போகிறோம் என்றால் மட்டும்தான் இந்த ஷார்ட்ஹேண்ட் என்ற ஒரு விஷயத்தை யூஸ் பண்ணிக்கொள்ளலாம். ஈஸியான மெத்தட் இது, மெத்தடாக வச்சுருக்காங்க ஒரு ஸ்டாண்டர்டாக. ஷார்ட்ஹேண்ட் என்றது இதுதான். இதில் உங்களுக்கு ஏதாவது விளங்க இல்லை, தெளிவில்லை என்றால் நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். இதில் எங்களோட வெப்சைட்டில் கூட நீங்கள் கமெண்ட் பண்ணலாம். கமெண்ட் பாக்ஸில் உங்களோட ப்ராப்ளமை டைப் பண்ணிவிட்டு கமெண்ட்டை டைப் பண்ணிவிட்டு உங்களோட நேமையும் இமெயிலையும் கொடுத்தீங்கன்னா போஸ்ட் ஆகும். அதை நாங்கள் பார்த்து உங்களுக்கு ஏதாச்சும் டவுட்ஸ் கிளியர் பண்ண வேண்டி இருந்துச்சுன்னா அதை நான் கிளியர் பண்ணுவேன். ஷார்ட்ஹேண்டுன்றது இவ்வளவு தான். இதை நீங்கள் விளங்கிக் கொள்ளுங்கள். ஷார்ட்ஹேண்ட் எப்படி இங்கே யூஸ் பண்ணிக்கொள்கிறாங்கன்றதை பார்த்துக்கொள்ளுங்க. ஷார்ட்ஹேண்ட் விளங்கினா தான் அடுத்தது நாங்கள் போஸ்ட் ஃபிக்ஸ் ப்ரீஃபிக்ஸ் பார்க்கல ஈஸியாக விளங்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நான் நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணுறேன்.